பாருங்க, உங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மணிப்பா. இன்னைக்கு பாருங்க, என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு சந்தோஷம், அதுவும் மகளிருக்கு ஒரு பெரும் சந்தோஷம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழமொழி, உதய சூரியன் அது உங்கள் சூரியன், உதய சூரியன் அது உங்கள் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, 5000 ரூபா பணம் போட்டிருக்காரு. எவ்வளோ பெரும் மனசு பார்த்தீங்களா. 5000 எவ்வளோ பெரிய தொகை. அந்த 5000 ரூபா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டார். அதனால் எப்போதுமே இந்த சூரியன் தான் நமக்கு உதிக்கணும். என்ன மறந்துடாம மக்கள்லாம் மனசில் வச்சுக்குங்க. அண்ணனை மறந்துடாங்க, ஸ்டாலின் அண்ணனை. நம்ம விடிகிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு தவறாக நினைக்காதுங்க. நம்ம விடிகிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம், சூரிய ஒளியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். விடிஞ்சிருச்சு, சூரியன் உதிச்சிருச்சு, விடிஞ்சிருச்சு. அது மாதிரி என்றைக்குமே சூரியன் உதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். உலகம் உண்டாக்குறதே உருவான சூரியன் தான். இப்போ மக்களுக்கு மகளிருக்கு வாழ வைக்கிறது சூரியன் தான். அதனால் தளபதி என்னென்ன வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த சூரியனுக்கே மறுபடியும் ஓட்டு போடணும்னு மிக தாழ்மையோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். 5000 இந்த பஞ்சத்துலேயும் இவ்வளோ வறுமையிலையும் போட்டுவிட்ருக்காருண்ணா. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் இனி நான் பார்க்க முடியாது, பார்க்க போகிறதும் இல்லை. அதுவும் 4 மாத காசு சேர்த்து போட்டிருக்காரு. அதனால் இன்றைக்கி ஆத்திரம் இருந்துருச்சு, நாளைக்கு ஆத்திரம் இருந்துருச்சுன்னு யாரும் மறந்துடக்கூடாது. விசுவாசம்னு ஒரு மக்கள்கிட்ட இருக்கணும். என்ன இன்றைக்கி நமக்கு 5000 கொடுத்தாரு, அவரை என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்ன நம்ம திருக்கோயிலில் பிறந்து சென்னையில் தவழ்ந்து என்ன மேயராக வளர்ந்து முதல்வராக இன்றைக்கி உயர்ந்து மக்கள் பணியில் மக்களுக்காண்டி உதய சூரியனை உதிக்கும் சூரியனாய் திகழ்ந்து வரும் ஸ்டாலின் அண்ணனும் அவரது மகன் உதயநிதி அண்ணன் தம்பி அவர்களும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி வணங்குகிறோம். உதய சூரியனுக்கு நீங்கள் தமிழகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.